நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 1 கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 95, டேட்டு 15 ஜூன் 2026. இங்கே நீங்கள் பார்க்குறது டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம இன்றைக்கி மூணுத்தோட டே ப்ராஃபிட் லாஸ் பார்க்கலாம். என்னோட டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,41,472. கரண்ட் வேல்யூ 2,19,124 இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே இன்றைக்கி வரைக்கும் 77,650. இது என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. சின்ஸ் 2021 இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. ஸ்டாக்கு நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பிகினராக இருந்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி டே ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 3,600 கிட்டே இருக்குது. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம். போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா ஏஜிஐ பார்த்திங்கன்னா ஒரு 15,218 ரூபா ப்ளஸில் இருக்குது ஓவராலாக. இன்றைக்கி மட்டுமே ஒரு 460 ரூபாய்க்கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து லாரஸ் லேப் ஒரு 11,684 ரூபாய்க்கிட்ட ஓவராலாக ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 55 ரூபாய்க்கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து பெல் பார்த்திங்கன்னா ஒரு 11,189 ரூபாய்க்கிட்ட ஏறி இருக்குது ஓவராலாக. இன்றைக்கி ஒரு 117 ரூபாய்க்கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் என்பிசிசி ஒரு 6,360 ரூபாய்க்கிட்ட ஏறி இருக்குது ஓவராலாக. இன்றைக்கி ஒரு 168 ரூபாய்க்கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து ஐஆர்எஃப்சி ஒரு 5,346 ரூபா ஓவராலாக ஏறி இருக்குது. இன்றைக்கி ஒரு 220 ரூபாய்க்கிட்ட ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம போர்ட்ஃபோலியோ மைனஸில் பார்த்தீங்கன்னா ஐடிசி ரொம்ப நாள் நம்மக்கிட்ட மைனஸில் தான் இருக்குது. 2,315. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 111 ரூபாய்க்கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து ரிலாக்ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்து அப்படியே தான் இருக்குது. ஒரு 1,464 ரூபா மைனஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 6 ரூபாய்க்கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் ஐடிசி ஹோட்டல்ஸ் ஓவராலாக ஒரு 794 மைனஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 13.95 கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் வேதாந்தா ஒரு 735.80 இறங்கியிருக்கு ஓவராலாக. இன்றைக்கி ஒரு 5 ரூபாய்க்கிட்ட இறங்கியிருக்கு. இதெல்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ். இது எதுக்கு நான் ரெண்டுமே ஷோ பண்ணேன்னா, போர்ட்ஃபோலியோவில் மிக்சர் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்டாக்ஸ் இருக்கும். நீங்கள் நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ரோத் ஆகும். அது இங்கே இப்போ முன்னாடி இறங்கிறதுக்காக நீங்கள் வித்துட்டு வெளியே வரணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மினிமம் 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த எப்படி மூவ் ஆகுதுன்ற மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் டேரெக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நான் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வருங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கோடி சேலஞ்சு பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோட டேரெக்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இல்லை நான் காட்டுற ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் இல்லை. உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,95,235. கரண்ட் வேல்யூ 2,25,565 இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 30,330. டேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 4,606 வந்து நேற்றோட சேஞ்சஸ் வரைக்கும் இருக்குது வீக்கோடது. இன்னையோடது பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்டேட் ஆகும். இதுவும் என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். இதுவும் 2021 நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. 1000 ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு அரௌண்ட் ஒரு 2,25,565 இருக்குது நான் இன்வெஸ்ட் பண்ணுறது சேர்த்து. இங்கே அசட் வைட்டும் நீங்கள் ஸ்ப்ளிட் பார்க்கலாம். ஈக்விட்டியில் ஒரு 95.5, டெப்டியில் ஒரு 5.21, கமாடிட்டியில் 0.22. இங்கே மார்க்கெட் கேப் ஸ்ப்ளிட் வைஸ் லார்ஜ் கேப்பில் 60.28, ஸ்மால் கேப்பில் 24.82, மிட் கேப்பில் ஒரு 14.90. இது என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு சூட் ஆகிற மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மோர் தென் 40 இயர்ஸ்க்கு மேலே இருந்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் அலோகேஷன் கொஞ்சம் அலைக் பண்ணிக்கோங்க. ஸ்மால் கேப்பு அவாய்ட் பண்ணிவிட்டு மிட் கேப்பில் ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற செக்டார்ஸ் வைஸ் கம்பெனி வைஸாக நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது எல்லாமே நான் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டில் டே சேஞ்சஸ் ஷோ பண்ணுறேன். டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50 ஒரு 2,419 ரூபாய்க்கிட்ட ஏறி இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 1,745.45, மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஒரு 375, குவாண்ட் மல்டி அசெட் பார்த்தீங்கன்னா ஒரு 52.89 ரூபாய்க்கிட்ட ஏறி இருக்குது. இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை. நான் என்னோடய போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட்டு மோட்டிவேஷனுக்காக தான் ஷோ பண்ணுறேன், எஜுகேஷனுக்காக. இதை பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிளைண்டாக நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க.
இப்போ நெக்ஸ்ட்டு நான் டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என்னோடய டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணதை உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இதில் நான் 2022 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது $475.54. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா $665.41 இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு $189.87 கிட்ட இருக்குது. இது லாஸ்ட் வீக் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா $2.18 கிட்ட ஏறி இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஹை ரிஸ்க் எடுக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் இங்கே பார்க்க முடியும். ஆனால் இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறத ஷோ பண்ணுறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் நாலேஜை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ இந்தியன் வேல்யூவில் பார்ப்போம். இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம இதற்கு இன்வெஸ்ட் பண்ணது 41,900, அதாவது 42,000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதோட ஓவரால் வேல்யூஸ் 63,200. ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 21,300 கிட்ட இருக்குது. இதுதான் என்னோட டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுறேன். தயவு செஞ்சு ஸ்டாக் லிஸ்ட் அந்த மாதிரி எதுவும் கேட்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நான் இன்வெஸ்ட் பண்ணது 2021 இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அது இல்லாமல் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது. அதனால் நீங்கள் மோஸ்ட்லி இப்போ நீங்களே ரிசர்ச் பண்ணி கற்றுக்குங்க. அடுத்தவங்க சொல்லி பிளைண்டாக நீங்கள் நம்பாதீங்க. எல்லாத்தையும் எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கிட்டு உங்கள் நாலேஜ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் முன்னாடி ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட், இதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம 1 கோடி சேலஞ்சு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம 1 கோடி சேலஞ்சு ப்ளஸ் நான் எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுறது வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது சேனலில். அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.